நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். 1000 அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் 1000 சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும். பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள். புத்தகம் வெகு அழகாக, ரொம்ப அச்சு நேர்த்தியோடு, எழுத்துப்பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 7397394. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றையுதைக்கும் குறியதுவாமே. திருமந்திரம். மூச்சின் சூட்சமம் சிவசிவா என்று இடைவிடாமல் தொடர்ச்சியாக சொல்லி பாருங்கள். வாசி வாசி என்று வரும். வாசி வாசி என்று சொல்லுங்கள், சிவசிவா என்று வரும். சவித்ரம் புத்ரம் தகம் ஜுகம் சிக்கப்பிரபதீரனதகம் பிரமதாய நமக தானப்பிரதாய நமக யட்சப்பிரதாய நமக தேவப்பிரதாய நமக. இது என்ன படிக்கவில்லை. சிவா சிவா என்று சொல்வதால் நமக்கும் சிவனுக்கும் உள்ள தொடர்பு பிரிக்க முடியாத ஒன்றாகும். இந்த தொடர்பினை மனிதர்கள் உணர்ந்து மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் என்று கருதி சித்தர்கள், மகான்கள், ஞானியர்கள் மக்கள் நலன் பெறவே மக்கள் பணிக்காகவே அவதரித்து அருள் புரிகின்றார்கள். அத்தகைய அவதார புருஷர்கள் வாழுகின்ற இடங்கள், சமாதி அடைந்துள்ள இடங்கள் சுபிட்சம் நிலவும் தன்மையோடு இருக்கின்றது என்பது கண்கூடு. அவர் அந்த சமாதி நிலையில் இருக்கும்போது நான் அதை கொடுத்து வைத்தவனுக்கு மட்டும்தான் அது போன்ற நிலை கிடைக்க முடியும். மக்கள் அன்போடு அழைக்கும் ஆப்பூர் ஐயா அவர்கள் சென்னைக்கு அருகில் உள்ள சிங்கப்பெருமாள் கோவில் ஆப்பூர் என்ற கிராமத்தில் ஜெகஜோதி சித்த சமாஜத்தை தோற்றுவித்தார். சாமிகள் இளம் வயதிலேயே இறைவனை நினைந்து தனித்து தவமியற்றி வந்தார்கள். சித்த அனுபூதிகள் தங்களின் பூர்வாசிரம தகவல்களை பெரிதாக சொல்வதில்லை. சாமிகளின் தனித்து தவமிருப்பதை விரும்பாத உறவுகள் அவரை தேடி வந்து அழைத்தும் அவர் வீடு திரும்பவில்லை. ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போது அந்த பகுதி அடர்ந்த காடாக இருந்தது. அங்கு ஓரிடத்தை தேர்வு செய்து அமர்ந்தார் ஆப்பூர் ஐயா. ஆப்பூர் கிராமத்தில் அவர் வரும்பொழுது பொட்டல் காடாக இருந்த இடம் இது. இன்று விசாலமான ரோடுகள், பாதைகள் அமர்த்தப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் நல்லது நடக்கின்ற இந்த இடத்தில் ஒவ்வொரு காலடியும் படட்டும். சித்தர்கள் என்பவர்கள் யார்? அவர்கள் ஏன் ஜீவசமாதி அடைந்தார்கள்? சித்தர்களின் சக்தி எப்படிப்பட்டது? ஜீவசமாதிக்குப் பிறகு அவர்கள் நிகழ்த்திக் கொண்டிருக்கும் அற்புதங்கள் என்னென்ன? இப்படி பல நூறு சித்தர்களின் வாழ்வியலை உலக மக்கள் அறிந்து கொள்ள ஜீவ அமிர்தம், ஞான அமிர்தம் என்ற 2 அற்புதமான நூல்கள் சித்தர்கள் கருவூலத்திலிருந்து கிடைத்துள்ளது. மேலும் இங்கு மக்களுக்காக வாழ்ந்து அற்புத சித்துகள், மகிமைகள் செய்த 1000 சித்தர்கள், மகான்களின் நட்சத்திரம் உட்பட அனைத்து விபரங்களுடன் வெளிவந்துள்ள ஓர் ஆன்மீக வாழ்வியல் நூல் அருளாளர்கள் 1000 என்ற நூலும் வந்துள்ளது. இன்றே பிரணவம் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு சித்தர்களின் புத்தகங்களை வாங்கி பலனடையுங்கள். வாழ்க சித்தர் பெருமான்கள் புகழ், வளர்க சித்தர் பெருமான்களின் தொண்டு. இந்த உலகுக்கு அவதார புருஷராக அவதரித்த வாசி யோகத்தின் தந்தையாக விளங்கக்கூடிய சாகா கல்வியை பரப்பி சித்த சமாஜத்தை நிறுவிய சிவானந்த பரமஹம்சரிடம் நேரடியாக தீட்சை பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பல நூறு அன்பர்களுக்கு ஞான உபதேசம் தந்துள்ளார்கள்.
ஆப்பூர் ஐயாவின் அருட்சேவையை வார்த்தையில் சொல்லிவிட முடியாது. ஆம், அனைவருக்கும் யாவும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்ந்தார்கள். சித்த வித்தை பெற்றவர்கள் இன்று உலகிலே பல லட்சம் பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது எங்கேயோ பிறந்து வளர்ந்து ஒவ்வொரு குடத்திலும் நாட்டிற்கும் சென்று இன்று இப்பொழுது வடகரையில் அமர்ந்திருக்கும் சிவானந்த பரமசரின் சீடர்தான் என் குருநாதர் ஓம்நாத சுவாமிகள். அவரிடத்தில்தான் உபதேசம் பெற்றார், வித்தை பெற்றார், தீட்சை பெற்றார் என்று சொல்லிக் கொள்ளலாம். சாமிகளிடம் அருளாசி பெற்று பலர் எல்லா செல்வங்களும் பெற்று நல்ல வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். சாமிகள் சமாதியடைந்த இடம் இப்போது பிரபல தொழில் வர்த்தக இடமாக சுபிட்சமாகி செல்வம் கொளிக்கும் பூமியாக திகழ்கின்றது. சாமிகளிடம் 2000க்கும் மேலானோர் தீட்சை பெற்றுள்ளனர் என்று சிலர் தெரிவிக்கின்றனர். ஆனால் அதில் ஒரு சிலரே சிறந்த வாசி யோகிகளாக இன்றும் வலம் வருகின்றார்கள். அவர்கள் உள்ளிருக்கும் நாதத்தை மீட்டும் தத்துவத்தையும் ரகசியத்தையும் உணர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த வாசி கலையானது சிலருக்கு மட்டுமே மகான்களின் வழிகாட்டுதலின்படி கிடைக்கின்றது. மேலும் பயிற்சி கற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் இந்த வித்தையில் முழுமையடைந்து விடவில்லை. சாமிகளிடம் உபதேசம் பெற்று சுயநலமின்றி பிறருக்காக ஓடி வந்து தொண்டுகள் செய்யும் அருள் உள்ளங்கள் ஒரு சிலரை இன்றும் நாம் காண முடிகிறது. அவ்வாறு மக்கள் பணியாற்றும் சந்திரவதனன் போன்ற அருளாளர்கள் போற்றுதலுக்குரியவர்கள். இந்த இடத்தில் அமர்ந்த கோலத்தில் அனைத்தையும் வருவோருக்கும் போகின்றவர்க்கும் தொட்டவர்க்கும் தொட்டு காண்பித்தவர்க்கும் நல்லதுதான் கிடைக்கும். உண்மையாக இருந்தால் எங்கிருந்தாலும் வெற்றி பெறலாம். உண்மைதான் உலகத்திற்கு உருவை தருகிறது. உண்மை இல்லையே அது என்றுமே நிலை பெற்று வாழ்கின்ற தன்மை தராது. இன்று உலகத்திலே நாம் பார்க்கிறது ஒன்றுதான். இதுவரை ஒற்றுமையாக வாழ்பவர்கள் சூரியனும் சந்திரனும் தவிர யாருமே ஒற்றுமை கிடையாது. ஆக மனிதனுக்கு என் தந்தை, என் அப்பா, என் குரு தந்தது ஓம்நாத சுவாமிகள். இந்த இடத்தில் அனைவர்களுடைய முகத்திலும் வாசனையை வளர்த்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், அமைதியாக தியானம் செய்யுங்கள். தியானம் ஒரு கல்வி. ஏழை எளிய மக்களுக்கும் எவ்வித பாகுபாடுமின்றி பல்வேறு கடுமையான பிணிகளுக்கும் இலவசமாக மருந்துகள் தந்தவர். எவரிடமும் கர்வம் சினம் கொள்ளாமல் அனைத்தையும் உணர வைத்து மனித இனம் தழைக்க அருள் புரிந்தார்கள். 21/10/1923 பிறந்து 1/5/2014 ஜீவ சமம் ஆதியானார். அவர் அந்த சமாதி நிலையில் இருக்கும்போது நான் நேரில் இருந்து அவர் எப்படி அந்த சமநிலை அடைத்தார்கள் என்பதும் பார்த்தேன். கொடுத்து வைத்தவனுக்கு மட்டும்தான் அது போன்ற நிலையை கிடைக்க முடியும். இந்த சமாதி அடைந்த நாளில் இருந்து இந்த இடம் ஒரு வைபவம் என்றே கூறலாம். இது மிகப்பெரிய ஒரு சிறந்த ஸ்தலம். இப்போது இந்த ஸ்தலத்தில் என்ன நடக்குது என்பது இப்போது ஒருவருக்கும் தெரியாமல் இருக்கலாம். பிற்காலத்தில் இந்த ஸ்தலம் உலகளவில் தெரியும் அளவுக்கு அவருடைய சமாதியினுடைய நிலை பரவும். சுவாமிகளிடம் அருளாசிகள் பெற்று இன்று பலரும் பல்வேறு துறைகளில் பிரபலங்களாக இருக்கின்றார்கள். இன்றும் சுவாமியின் ஜீவ சமாதியில் அருள்மழை பொழிவதை உணரலாம். நமக்கும் வருங்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மகடத்திலும் மக்களிடத்திலும் ஒன்றுபட்டு சிறப்பு பெற்று ஓம்நாத சாமிகள் போல் மேலோக்கி சென்று இங்கு ஒவ்வொருவரும் வந்து அவர்களுக்கு வேண்டியதை மனதளவிலே வைத்து நினைத்து சென்றாலே அவர்களுக்கு வெற்றி என்ற பாதையை காட்டும். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். 1000 அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் 1000 சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும். பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள். புத்தகம் வெகு அழகாக, ரொம்ப அச்சு நேர்த்தியோடு, எழுத்துப்பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண்
739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.